தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. ஒரு நேயர் கேட்டிருக்காங்க தருமபுரியில் இருந்துங்க. ஒரு குடும்பத்தில் 3 பேருக்கும் ஒரே ராசி நட்சத்திரங்க. அது எந்த அளவுக்கு பலன்களை கொடுக்கும்? அப்போ அந்த 3 பேருமே பாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா? இல்லை அந்த 3 பேருக்கு யார் யாருக்கு பாதிப்பு கொடுக்கும்? அந்த மாதிரி ஒரே ராசி இருக்கலாமா? பொதுவாக பார்த்திங்கன்னா, அப்பா மகன் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக பாதிக்கும். அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருங்க. அப்பாவுக்கு வருமானம் இல்லாத நிலைகளுக்கு கொடுக்கும். அந்த குழந்தையும் நல்லா படிக்காதுங்க. இதே அப்பாவுக்கும் பெண்ணுக்கும் இருந்தாலும் எந்த பாதிப்பும் இல்லைங்க. புரியுங்களா? அப்படியெல்லாம் எந்த விதியும் கிடையாதுங்க. ஒரு ராசியை சேர்ந்தவர்கள் அந்த மாதிரி இருக்கும்போது அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு மட்டுமே நல்லதும் கெட்டதுமாக நடக்கும். மற்ற இருவருக்குமே அது கொஞ்சம் பாதக நிலைகளுக்கு கொடுக்குமே ஒழிய, ஒரே நேரத்தில் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, குரு போன்ற பிரச்சனைகள் தோன்றும் என கருதி மையப்படுத்தி தாங்க இந்த புரிதல்ன்றதை உண்டாக்கி கொடுக்குறாங்க. 7.5 சனி நடக்கும் காலத்தில் எல்லோருக்கும் இப்போ கும்பராசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கும்பராசி சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், புரட்டாதியே வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த கும்பத்துக்கு. ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இருக்கும்போது அவரவர் ஜாதகத்தில் நடக்கும் தசாபுத்திக்கு தகுந்தாப்பில் தாங்க பலன்கள் நடக்கும். ஸோ ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், ஒருத்தருக்கு கெடுதலும் நடக்குங்க. ஸோ அந்த தசாபுத்தி பலன்கள் அப்படின்றதும் கொஞ்சம் இருக்குதுங்க. ஒரு ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரே மாதிரியான பலன்கள் ஒரே போதும் நடக்காதுங்க. இரட்டை குழந்தைகளுடைய ஜாதகங்களிலேயே பலன்கள் மாறுபடுவதை நம்ம பார்த்துருக்குறோங்க. அந்த மாதிரி உண்மை நிலையும் இப்படி இருக்க, ஒரே ராசியை சேர்ந்தவர்கள் மூவர் ஒரே வீட்டில் இருப்பதால் எந்த ஒரு தோஷ நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்காதுங்க. ஸோ அங்கே தசாபுத்தின்னு ஒன்று உட்காருது இல்லைங்களா? அப்போ அந்த தசாபுத்திக்கு ஆகப்பட்டதுக்கு பலன்கள் மாறும். இப்போ ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அப்படின்றங்க. அப்போ ரெட்டை குழந்தை பிறக்கிறாங்க. 5 நிமிஷம் 3 நிமிஷம் வித்தியாசத்தில் பிறப்பாங்க. ராசி நிலைகள் ஆகப்பட்டது ஒன்றாக தாங்க இருக்கும். அம்சங்களில் மாறுங்க. இல்லைனா கீழே பார்த்திங்கன்னா ஜனனகால தசா இருப்புன்றது அதில் தேதிகள் மாறுங்க. ஸோ அதுதான் அந்த ஒரு அமைப்புகளை மாறும்போது கிரக நிலைகளிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இதுதான் அதனுடைய சிறப்புகள். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.